அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஓலானுடைய S1X லாங் ரேஞ்சு ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டாப் ஸ்பீடாக ஈகோ மோட்லேயே நம்ம பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். சிங்கிளாக தான் வேலூர் டு திருமுல்லை வாயில் சென்னையில் இருக்கிற இதுக்கு. ஸோ ஒரு 2.25 டைமில் நம்ம பயணத்தை மேற்கொண்டுட்டோம். 13:01 100% சார்ஜ் போட்டு வேண்டி வச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிய வேண்டிய கலையில்ன்றதுனால ஒரு ஈக்காவோட இல்லை ஜூஜூ தவிர. ஸோ நம்ம இன்றைக்கி அதை தான் ஒரே சார்ஜ் கிடையாது, 2 சார்ஜுக்காக போய் வர போகிறோம். அதெல்லாம் நடுவில் ஒரு முக்கியமான விஷயமும் இது, ஓலாவுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு உண்டான இதுவும் சேர்த்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். எங்கே போட்டிருக்கேன் என்ன எதுன்ட்டு வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓலானுடைய லாங் ரேஞ்ச் ட்ரிப்புக்கான இதுவே ரெடி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கிரித்திஸ் ட்ராவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பாருங்கள். நம்ம இப்போது கிளம்பிட்டோம். முழுக்க ஈகோ மோடில் தான் போக போகிறோம். 40 தான் க்ரூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப தொலைவில் கிட்டத்தட்ட மேப்லேயே ஒரு 2.25 மணி நேரம் காட்டுது. அப்படின்னா ஒரு 3.5-4 மணி நேரம் ஆகும் நமக்கு அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு அப்படின்ற டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்படி காலையில் ஏன் போகிறோம் அப்படின்னா அப்போ தான் ஜில்லுன்னு அழகாக ஏசியில் பண்ண மாதிரி இருக்கும். பகல் வாசலில் தான் வேக்கெல்லாம் மாட்ட போகிறோம்ல, அதனால் ஈஸியாக நைட்டில் ட்ரிப் பண்ணோம்னா போகிறோம். சிங்கிளாக தாங்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம், ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கான பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் ஃபாலோ பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், விஐடியில் காட்பாடியில் இருக்கிற விஐடி, வேலூரில் இருக்கிற விஐடி, வேலூர் விஐடி. ஸோ இங்கேருந்து நம்ம புதுசாக போட்டிருக்க ரோடில் போய் ஹைவேஸில் ஜாயின் பண்ண போகிறோம், என்ஹெச்சில். அங்கேருந்து நேராக சென்னை, ஆமாம், அம்பத்தூர் போக போகிறோம். அங்கே தான் அந்த ஃபாஸ்ட் ஸ்டேஷனுக்கு இது நம்ம வீடியோவில் நிறைய சொல்கிறேன். வாங்க வீடியோவில் போயிட்டு இதை கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நேஷனல் ஹைவேஸ் எப்பவுமே பிஸியாக தான் இருக்கும். நம்ம க்ரூஸ் பண்ணிட்டோம். 40 கிலோமீட்டரில் எவ்வளோ ரேஞ்ச் போய்க்குது அப்படின்றத நான் அங்கே உள்ளே போக சொல்கிறேன். 10%, முதல் 2% எப்பவுமே மைலேஜ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அரைவரையாக தான் சார்ஜிங் ஆகிருக்கும். அது நம்ம ஸ்டாண்ட் பை யூசேஜும் இருக்கும். அதாவது ஒரு 2% சட்டுன்னு குறைஞ்சிரும். அதனால் என்ன பண்ணேன், அதையே சேர்த்து தான் கணக்கு போட வரோம். 100%ன்ட்டு ஒரு 3 மணி அளவில் நம்ம 20 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம். 90 தான் காட்டுது, ரீஜனில் ஒரு வந்துச்சு, அதனால் 90ன்னு வச்சுக்கலாம். 90 அப்படின்னா 19.7 கிலோமீட்டரை ஓட்டி இருக்கோம். 19.1 போட்டேன், ஓகேவா. 1.97 ஒரு பர்சன்டேஜுக்கு இவ்வளோ கிடைக்குது. அப்போ டோட்டலாக 90% போட்டோம்னா ஒரு 175 கிலோமீட்ரு ரேஞ்சு நம்மளுக்கு போகலாம் அப்படின்றது சொல்லுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீஜன்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சின்னா இன்னும் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுன்றது இது. அதெல்லாம் சிங்கிளாக போகிறோம். நான் இன்னும் ஒரு 72 கிலோவா, ஆமாம் 72 கிலோ இருக்கேன். நான் சிங்கிளாக போகிறதுனால உள்ள சார்ஜர் கேரிங் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் உள்ளே வச்சுருக்கேன். அப்படியே ஒரு வாட்டர் பாட்டில் ஃபில்லிங்கு, அவ்வளோதாங்க வெயிட்டு. அப்படி இப்படி கணக்கு போட்டால் ஒரு 80 வச்சுக்கலாம். 80 கிலோ இதுவில் எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குது, டிபெண்ட் ஆஃப் வெயிட். சிங்கிளாக போகிறதுனால ஒரே சார்ஜில் சென்னை போய் வந்துடலாம். ஆனால் என் கணக்குப்படி அங்கே கொஞ்சம் கோயிலெலாம் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். அப்படின்றது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகன்றதுனால அங்கே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஆமாங்க, ஓலாவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ராப்ளம் இருக்குது. ஏத்தர் தான் நிறைய கிரிட் வச்சு நிறைய பண்ணியிருக்காங்கல்ல. ஆனால் நம்மளுக்கும் ஒரு ப்ரைவேட்டு இதுவில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். போல்டு எர்த் அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங். இப்போ நான் 50 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 77 கிலோமீட்ரு பர்சன்டேஜ் யூஸ் ஆகிருக்கும். ஓகே, 50 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் ஏற்றால் தான் அப்பப்போ வண்டி கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். நம்மளுக்கும் பேக் பெயின் இல்லாமல் ட்ரிப் பண்ண முடியலை. 50.2 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 23% யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், 2.18 கிலோமீட்ரு நம்மளுக்கு 1%க்கு ரேஞ்சு கொடுத்துருக்கு. அப்படின்னா 196 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும் சிங்கிளாக போனால். ஓலா தான் பெஸ்ட்டு, வேறு எவனுமே கிடையாது. எல்லாமே வேஸ்ட்டு. என்ன நல்லா உடனே சர்வீஸுக்கு போயிடுவீங்க. அதெல்லாம் வண்டி பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா
ப்ராப்ளம் வராமல் கண்டிப்பாக வண்டி சூப்பரான ஒரு வேல்யூ ஆஃப் மணி. இவ்வளோ கிலோவாட்டுக்கு இவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்குற ஒரே ஆள் இவன் மட்டும்தான். அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க வண்டியை. கண்டிப்பாக இதுக்காண்டி நம்ம ஓலாக்காண்டி ஃபாஸ்ட் சார்ஜுக்கு சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, மொத்த எல்லா கம்பெனியும் ஏற்று சாப்பிட்டு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வண்டி ஓலா. ஸோ 5 கிலோவாட் இருந்துக்கிட்ட கொஞ்சம் மிஸ்ஸிங். நான் இப்போ தான் எடுத்தேன். இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா 5 கிலோவாட் வண்டியே எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ செம்மையாக இருந்திருக்கும் அந்த வண்டியை எடுத்துருந்தா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம 40 40 ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடில் போவியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஹலோ, நான் 7 வருஷமாக என் வண்டி பெட்ரோல் பைக் வந்து சீஸ் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுவேன், 40-45க்கு மேலே என் பைக்லேயே நான் ஸ்பீடு எங்கேயும் போகிறது கிடையாது. அதனால் எனக்கு பழக்கமாயிடுச்சுப்பா. சில பேரெல்லாம் இருக்காங்க 60ல் போகிறது, 70ல் போகிறது, 80ல் போகிறது. போங்க, எனக்கு நிறைய நேரங்குது. நான் பீஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரிப் பார்க்க போகிறேன் அப்படின்னா ஃப்ரீயாக ஜாலியாக போயிட்டு நான் போய் என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். அதனால் எனக்கு ஒன்றும் 40 கிலோமீட்டர் போகிறதுல என்ன ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது. நீங்கள் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி போக போகிறீங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நாங்களும் சூப்பர் என்ன சொல்லுவாங்க, எங்கள் வண்டியும் ஃபோர்ட்ஸ் பைக்கு ஈக்குவலாக ஓடுன்றது இதுன்னு இல்லை. சார்ஜிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா இவனை வச்சுக்கிறதுக்கு ஓலாவை வச்சுக்கிறதுக்கு வேறு எந்த கம்பெனியுமே கொடுக்க முடியாதுல்ல. அப்படியே இருந்தால் கூட லோக்கலுக்கு ஓட்டினாவே 140 கொடுக்குதுங்க. நான் எங்கள் ஒய்ஃபு என் பையன் ஸோ லோக்கலுக்கு ஓட்டினாவே. ஸோ அதை விட என்ன வேணும்? இதை பார்த்தீங்களா, ரேஞ்சு 1.20க்கு வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், போல்ட் எர்த்தினுடைய சார்ஜிங் ஸ்டேஷன். அதில் ஒரு ஆப் இருக்குல்ல. ஸோ ப்ளே ஸ்டோர்லேயும் சரி ஐஃபோனுடைய ஸ்டோர் இதுலேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓலாவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ இவங்க கொடுக்குறாங்க, ஏத்தரும் போட்டுக்கலாம், ஓலாவும் போட்டுக்கலாம். அப்புறம் வேறு 2-3 கம்பெனி சொன்னாங்க, அதெல்லாம் வேணும். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெய்டு தான், கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். என்ன எவ்வளோ காஸ்ட் அதிகம் அப்படிங்கிற கணக்கு போடுறத நம்ம எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்றதை நம்ம கிலோவாட் போட்டுட்டு அப்புறம் கணக்கு போட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு ₹1 அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்களா. ஸோ இப்போ 50% ஓட்டிட்டோமா, 110 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அப்போ 1%க்கு 2.2, கிட்டத்தட்ட 1%க்கு 2 கிலோமீட்டருக்கு மேலேயே சூப்பராக மேரேஜ் கொடுக்குது. அதை விட என்ன வேணும்னு நினச்சிருக்கிறீங்க? 110 கிலோமீட்டர் வந்துட்டோம், ஆல்மோஸ்ட்டு ஃபினிஷ். ஓகே, சார்ஜிங் ஸ்டேஷனும் உள்ள நம்ம வந்தாச்சு. ஆமாம், இது பாருங்கள் எவ்வளோ ஓடி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 125 கிலோமீட்ரு. எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்திருக்குமே. 57% யூஸ் பண்ணியிருக்குமா. சாரி, 43% யூஸ் பண்ணியிருக்கோம். 125/43 அப்படின்னா 2.9. அதே 260 கிலோமீட்டர் கொடுக்குதுங்க. 90க்கு என்னையா உங்கள் வண்டி வச்சுக்கிறீங்க? 200 தாண்டி ஓடிச்சு 40ல் க்ரூஸ் பண்ண சொல்லலாம். சரி வாங்க சார்ஜ் போடலாமா? இங்கே பாருங்கள், இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் 2 கிலோவாட்டு 50% தான் இப்போ இது நமக்கு 4 கிலோவாட் இல்லை. அதனால் என்ன பண்ணேன், 2 கிலோவாட்டுக்கு 1 ஹவர் 50 நிமிஷம் இல்லை 1 ஹவர் கணக்கு போட்டு வச்சுக்கிறோம். சார்ஜிங் பெய்டு சார்ஜிங் போட்டுட்டு 1 ஹவர் தான் சொல்லியிருக்கு டைம். ஸோ நம்ம ஒரு 6:40க்கு சார்ஜிங் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 1 ஹவரு. ஸோ இவ்வளோ பே பண்ணலாம் அப்படின்றது அமௌண்ட் பெய்டுன்னு. இது அமௌண்ட் ஒரிஜினல் அமௌண்ட் கிடையாது. எவ்வளோ கிலோவாட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமௌண்ட் பில்லிங் ஜென்ரேட் ஆகும். நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்பீடு வந்து 3 கிலோவாட். இந்த பின்னுடைய கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் 6 டிசி கனெக்டர். டைப் 6 ஏத்தருக்கெல்லாம் டைப் 7 வரும், காருக்கெல்லாம் டைப் 2. ஸோ அந்த மாதிரி சார்ஜிங் டைப். அப்போ நம்மளுக்கு டைப் 6 அப்படின்ற மாடலினுடைய சார்ஜர். ஸோ இந்த போல்ட் ஏர்த்தினுடைய நெட்ஒர்க் கேரளாலாம் பயங்கரமாக என்ன சொல்லுவாங்க, தெரு வச்சுன்னுக்கிறாங்க ஸ்பாட் சார்ஜருங்க. பெங்களூரில் கூட நிறைய இருக்குங்க சார்ஜிங்க. இப்போ நம்ம சென்னையில் 3 இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஆவடி அம்பத்தூரில் இருக்கிற இதில் தான் நம்ம இப்போ பார்த்துன்னுக்குறோம். 43% போட்ட உடனே கொஞ்சம் மூணு பண்ண இருக்கல, சார்ஜிங் 44 வந்துச்சு. ஸோ எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்றத நம்ம கணக்கு போடலாம். 1 ஹவருக்கு எவ்வளோ சார்ஜிங் பிடிக்கும் அப்படின்றது. 2 கிலோவாட்டுக்கு தான் அமௌண்ட் போட்டிருக்காங்க. ₹22 ஒரு கிலோவாட்.
அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம 2 கிலோவாட் போட்டிருக்கல அப்படின்னா 48 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, அங்கே ஒரு பாயிண்ட், இது ப்ளக் பாயிண்ட்டு. நம்ம ஓன் சார்ஜர் எது வந்து வச்சிட்டோம்னா பெய்ட் பண்ணிவிட்டு அது 16 ரூபா 14 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அது போட்டுட்டு ப்ளக் பாயிண்ட் போட்டுட்டு அழகாக வண்டியை உள்ள வச்சலாம். இதில் இன்னொரு விஷயம், நான் இங்கே வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லா இருக்குது, செக்யூரிட்டி கேட் வாட்ச்மேன் இருக்கார். இப்போ போட்டுட்டு நீங்கள் எங்கன்னா ஒரு 5 மணி நேரம் சார்ஜ் ஆகுதுன்னா அழகாக எங்கன்னா போயிட்டு ஏன்னா ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா சென்னையில் பார்த்துன்னு கூட வந்து சார்ஜ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இல்லைன்னா வெயிட் பண்ணி கூட நீங்கள் வந்தீங்களாம். 5 மணி நேரம் அப்படின்றது ப்ளக் பாயிண்டில் கண்டிப்பாக இங்கே பாருங்கள், ½ அன் ஹவருக்கு 70% சார்ஜ் ஆகிடுச்சு. 44 போட்டோம்னா 44, 54, 64, 74 கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே சார்ஜிங் பயங்கரமாக ஏறிச்சுல. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான்ப்பா. நல்லா அழகாக இருக்குல்ல. ஸோ நம்ம வண்டியினுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. இங்கே ப்ளக் பாயிண்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் செம்மையான, இங்கே வாஷ் பேஷன் இருக்குது, பாத்ரூம் வசதி இருக்குது. ஸோ உட்காந்து சேரும் போட்டு வச்சுக்கிறாங்க. செம்மையான ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் தான் இது. எனக்கு தெரிஞ்ச அம்பத்தூரில் கண்டிப்பாக சென்னை பக்கம் வரீங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனை யூஸ் பண்ணிங்க. சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 7:30 மணி ஆயிடுச்சுல. 6:40க்கு ஆரம்பிச்சுமா, 45ன்னு வச்சுக்கோங்க. அப்படி இப்படி கணக்கு போட்டாலும் 46 நிமிஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 83%, 1.7 கிலோவாட். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 4 கிலோவாட்டே கொடுத்துட்டுக்கலாம். மேக்ஸிமம் டைம் கொடுத்துட்டு சார்ஜிங் போட்டுருந்தேன், சார்ஜ் ஃபுல்லாகிட்டு இருக்கும். எனக்கு 50% தானே அப்படின்னா 4 கிலோவாட்டு கொடுத்தேன். ஆக்சுவலாக 4.7 கிலோவாட்டு மொத்தமாக ஒரிஜினல் பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி. ரவுண்டாக சொல்கிறதுக்கு 4 கிலோவாட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதை வச்சு நான் கணக்கு போட்டேன். நான் அது இல்லாமல் எவ்வளோ ஏறுதுன்றது பார்க்கணும்ல, அதுக்காக. அப்போது முடிஞ்சிச்சு ஒரு 7:40க்கு. அப்போ கரெக்டாக 1 ஹவருக்கு மொத்தமே ஃபுல் சார்ஜிங் ஆயிடுச்சு. எவ்வளோ ஏறிக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க எவ்வளோ பில் ஜென்ரேட் ஆகிக்குதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ரெடி டு சார்ஜ். இன்னும் வேணும்னா சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜிங் கம்ப்ளீட்டடாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம பில்லு எவ்வளோ பில் பே பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஜென்ரேட் ஆகிக்குதுன்னு பார்க்கலாமா. ஸோ மாடல் வேண்டியதோட மாடல் நம்பர், அப்போ சார்ஜிங் ஆச்சு, அப்போ புக்கிங் பண்ணோம். 1 ஹவர் டைமிங், 2.006 கிலோவாட்டு, 44 ரூபா 13 பைசாங்க. நாம் இதுக்கு அதான் சொன்னால 22 ரூபானா ப்ளஸ் ஜிஎஸ்டியெல்லாம் சேர்த்து இந்த காஸ்ட் வந்துக்கிது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பில்லெல்லாம் ஜென்ரேட் ஆகிக்குதுங்க. ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட்டு எதுவும் இல்லை. ஸோ 37 ரூபா 40 பைசா ஒரிஜினல் அமௌண்ட்டு. ஜிஎஸ்டி வந்து 3 ரூபா 37, எஸ்ஜிஎஸ்டி வந்து அதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 44 ரூபா சம்திங் வந்துக்குது. சூப்பர் இல்லை? 2 கிலோவாட்டுக்கு. அப்போ 4 கிலோவாட்டுக்கு வெறும் 80 ரூபா 85 ரூபாயில் மேட்ரு முடிச்சிடலாங்க. ஓகே, இப்போ சார்ஜிங் எவ்வளோ இருக்குதுன்னா 46% வந்துக்குது நம்மளுக்கு. 43 போட்டு 79 முடிஞ்சிச்சுல. அப்போ 46% சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் ½ அன் ஹவருக்கு. அப்போ இன்னொரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணோம்னா 80-90 இதுவே ஃபில் பண்ணிடலாம் ஈஸியாக. சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம். அடுத்து என்ன மாசிலாமணீஸ்வரர் வந்த வேலையை பார்க்கலாம். கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்சம் காலையில் டிஃபன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஏன்னா நைட்டெல்லாம் வந்தாலும் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு சென்னையை விட்டு நம்ம திரும்பவும் வேலூருக்கு போக போகிறோம். இந்த சார்ஜிங் நம்ம என் வண்டிக்கு ஒர்க் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் வந்ததேன். ஏன்னா திடீர்னு ஒர்க் பண்ணல, ஏதோ இஷ்யூ இருக்குது. நிறைய நம்ம என்னது ஓலாலே கொடுக்குற ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சில வண்டிக்கு தான் ஒர்க் பண்ணுது, சில வண்டிக்கு ஒர்க் பண்ணல ஃபாஸ்ட் சார்ஜிங். நம்ம யூடியூபர் ஒருத்தருடைய யூடியூப்பில் பார்க்க சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த சார்ஜிங் ஒர்க் பண்ணுறதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு தான் வந்தது. ஸோ சுவாமியை தரிசனம் பண்ணியாச்சு. கோயிலே தூங்கி படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோயிலை விட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் என்ன போக சொல்ல சார்ஜ் பேட்ரி இருக்க போது கிடையாது, மொத்தம் ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் லாக் தான் எடுத்துருப்பேன். அதே மாதிரி அந்த ஆப்பில் கேரளா முழுக்க டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குதுங்க. ப்ளக் பாயிண்ட்டு திருப்பதியில் காருக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. சென்னையில் ஆல்மோஸ்ட் நிறைய இருக்குல்ல. ஸோ சென்னைக்கு வீட்டுக்கு திரும்பியாச்சு. இதில் திரும்ப சொல்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஸோ 2 வீலரு பார்த்து கொடுத்துட்டேன். அதனால் சுற்றிட்டுன்னு போச்சா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் இங்கேருந்து 11 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ திரும்பி நான் வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
ஓகே, ஆல்மோஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பேட்டரியில் சார்ஜ் கிடையாது ஃபோனில். ஸோ டெட்டு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் தகவல் கொடுக்குறேன். அப்புறம் என்ன, போகிற வழியில் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. காஞ்சிபுரம் பக்கத்தில் பம்ப் செட் ஓடினுச்சு. அங்கே ஜாலியாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டே போனேன். ஸோ அந்த வீடியோ எடுக்க முடியல, வீடியோ இல்லைன்றதுனால. ஓகே, இங்கே பாருங்கள் 23% ட்ரிப்பை நான் முடிச்சாச்சு. ஸோ 1564. இப்போ ஒரு சின்னதாக கணக்கு போடலாமா? 2 சார்ஜிங்கு ஒரு 46% தான். என்ன சொல்லுவாங்க, 50% தான் சார்ஜ் போட்டேன். போய் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டேன்ல 46. அப்போ 146% வச்சு நம்ம எவ்வளோ போய் வந்தோம் அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணலாம். அது இல்லாமல் 40லேயே க்ரூஸ். ஸோ சூப்பரான ஒரு மைலேஜ். ஆல்மோஸ்ட்டு 4:30 மணிக்கு ரிட்டர்ன் இருப்பா. 4:30 மணி நேரம் ஆச்சு திரும்பி வர சொல்லும். ஸோ ஓகே, வாங்க சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட்டுக்கலாம். எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மொத்தமாக அப் அண்ட் டவுன் 263 கிலோமீட்டரு ஓட்டியிருக்கோம். இதில் மொத்தமாக காலையில் போட்ட சார்ஜிங் ப்ளஸ் அங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டதோடு சேர்த்து 146. நம்ம முடிக்க சொல்ல 23%. அப்போ மொத்தமாக 123% யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 263 டிவைடட் பை 123 அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா ஒரு பர்சன்டேஜுக்கு 2.1 கிலோமீட்ரு ரேஞ்சு கொடுத்துக்குது. அப்போ 90%ல் நம்ம போட்டோம்னா ரிசர்வ் 10 போக 192% கிலோமீட்ரு நம்மளுக்கு ரேஞ்சு கொடுக்குது. செம்மையான ஒரு இது. நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஓலானுடைய X1 4 கிலோவாட்டனுடைய ரேஞ்ச் டெஸ்ட் இதாங்க. 192 யாருமே கொடுக்காத அளவுக்கு பயங்கரமாக இருந்து எப்படி சூப்பராக இருந்துச்சுல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்கன்னு பாருங்கள். பாய்.